ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னாவும் பயரும் வச்ச ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வேக வச்ச சென்னா, முளை கட்டின பயிறு, பச்சை மிளகா, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பூண்டு, கடலை மாவு, சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சென்னா ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வேக வச்ச சென்னா இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த சென்னா பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 hours இதை ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சென்னாவை சேர்க்கலாம். இப்போ இதில் நம்ம பயிறு சேர்த்துடலாம். முளை கட்டின பச்சை பயிறு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துடலாம். இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸு. இப்போது இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் காரத்துக்கு பச்சை மிளகா சேர்க்கலாம். 3 பச்சை மிளகா சேர்க்குறேன். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்துடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியான இந்த இது ரொம்ப நிறைய இதில் சத்து இருக்குது. இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பச்சை பயிர் சேர்த்துருக்கோம், கொண்டைக்கடலை, புதினா, கொத்தமல்லி, இதெல்லாமே நமக்கு ரொம்ப சத்தான இது தான். இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு பார்த்திங்கன்னா நான் 3 பல்லு தான் சேர்க்குறேன். பூண்டு ரொம்ப சேர்க்கல, ஏன்னா ரொம்ப சேர்த்திங்கன்னா அது டேஸ்ட்டு மாறிடும். அதனால் இந்த சென்னா போட்டதுனால பூண்டு சேர்க்குறோம். இப்போ இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகா வத்தல் இருக்கு இல்லையா, அந்த மிளகா வத்தலோட அந்த வரை இருக்கு இல்லையா, அந்த மிளகா வத்தலை பல்ஸில் நம்ம மிக்சியில் பல்ஸில் போட்டு இது அரைச்சோம்னா அதுதான் அந்த சில்லி ஃப்ளேக்ஸு. இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு பைண்டிங்க்கு. இப்போ அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தான இது. இந்த ஸ்நாக்ஸு ரொம்ப சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். நம்ம நிறைய இந்த இதில் பச்சை பயிறு இது எல்லாம் சேர்க்குறோம் இல்லையா நம்ம பார்த்திங்கன்னா, அதனால் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. நீங்களும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு நம்ம பிளேட்டில் வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் அதை எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக இது பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம எந்த ஷேப்பில் வேணால் அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, நிறைய இது இருக்குது. அதனால் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போது பேனில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கக்கூடாது. இது வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணணும். இப்போ அதில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த இதெல்லாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒன்றா நம்ம சேர்த்துடலாம். அப்படியே ஒன்றா சேர்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏன்னா எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறது இல்லை. இது வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். இதில் நிறைய சத்து இருக்குன்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வேணும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படி திருப்பி இருக்கேன் பாருங்கள். இது வந்து மேலே ப்ரௌனு, கீழே ப்ரௌனு, அடியில் வந்து க்ரீன் கலரில் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டிஷ். பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹெல்த்தியானது. என்னோடய சேனலில் வந்து எல்லா ரெசிபீஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், சமையல் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இப்படி வரணும். கொஞ்சம் க்ரீனிஷும் ப்ரௌனுமா, சென்டரில் க்ரீனாக இருக்கணும், டாப்லேயும் கீழேயும் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கணும். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு சிம்பிளான ஒரு அருமையான ஒரு கொண்டைக்கடலையில் ஒரு ஸ்நாக்ஸு, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஹெல்த்தியான இதெல்லாம் இதில் சேர்த்து பண்ணியிருக்கேன். வேறு என்ன டவுட்ஸ் எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ரெடி டு வியர் சாரீ, குர்த்திஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் எல்லாமே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எல்லா இதுலேயுமே வீடியோஸில். திருப்பி உங்களுக்கு சொல்ல வேணும்ன்ட்டு இது இல்லை. ஸோ எல்லாமே நீங்கள் என் சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது சிம்பிளான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு, அதுவும் பசங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸ் இது.
இந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரௌனும், அந்த கிரீன் கலருமா இந்த மாரி இது வரணும். ஏன்னா, நம்ம அந்த பச்சை பயிறு, இந்த இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா? அந்த கொண்டைக்கடலைலாம். கொண்டைக்கடலைய வந்து ஊற வச்சுட்டு, நீங்க நைட்டு 7 டூ 8 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா அத வேக வச்சு இந்த இந்த இது செய்யணும் நீங்க. நான் வந்து வேக வச்சது மட்டும் தான் நான் வேக வச்சு இது பண்ணது தான் நான் காமிச்சிருக்கேன். அ ஊற வச்சதெல்லாம் நான் காமிக்கல. ஸோ, நீங்க ஊற வச்சுட்டு 7 டூ 8 ஹவர்ஸ் அத ஊற வைக்கணும். கொண்டைக்கடல. நைட்டு ஃபுல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா வேக வச்சு இந்த மாரி செஞ்சீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு நமக்கு ஈவினிங் டயத்துல இந்த காஃபியோட இந்த இத வச்சு சாப்பிடலாம். ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானதும் கூட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.